Hi friends, அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் எம்எஸ் டார்கெட் டிஎன்பிசி. இந்த 20 நாட்களில் 20 முழு தேர்வுகள் வந்து நம்ம வச்சிட்ருக்கோம். உங்களுக்கு தெரியும், புதுசாக யாருன்னா பார்க்குறீங்கன்னா டெலகிராம் சேனலில் வந்து ஃபுல் டீட்டெயில் இருக்குது. இந்த டெஸ்ட்டுக்கான பிடிஎஃப் வந்து நான் ஆல்ரெடி வந்து ஷேர் பண்ணிவிட்டேன். இப்போ நம்ம ஆன்சருக்கு எக்ஸ்ப்ளனேஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். புதுசாக பார்க்குறீங்கன்னா டெலகிராமில் போயிட்டு இந்த டெஸ்ட் பிடிஎஃப் இப்போது வியூ ஆகிட்டுருக்கு இல்லைங்களா, இந்த டெஸ்ட் பிடிஎஃப் வந்து அதில் இருக்கும். அதை வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் 100 கொஷினுக்கு ஆன்சர் வந்து போட்டு பார்த்துருங்க. போட்டு பார்த்துட்டு நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள். சப்போஸ் எனக்கு வந்து அதுக்கெல்லாம் டைம் இல்லை, நான் டேரெக்டாக வீடியோலேயே வந்து டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கிறீங்கனாலும் நான் கொஷின் படிச்சுட்டு ஆன்சர் நான் சொல்லுவேன். ஓகேங்களா, வாய்ஸை மியூட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கான தனியாக ப்ளேலிஸ்ட்டும் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். டிஸ்கிரிப்ஷன்லேயே நான் லிங்க் தரேன். அதாவது நம்ம பாலிட்டி, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூனிட் 6, அடுத்து ஹிஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ தமிழுக்குமே வந்து முழு மாதிரி தேர்வு போயிட்டுருக்கு. இதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெலகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதில் தான் வந்து நிறைய பிடிஎஃப் நான் ஷேர் பண்ணுவேன். அதில் இருந்திங்கன்னா உங்களுக்கு வேணுன்றதை டவுன்லோட் பண்ணி படிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ டெஸ்ட் பிடிஎஃபோ நம்ம அதில் தான் ஷேர் பண்ணுறோம். நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணியோ இல்லை ஜெராக்ஸ் போட்டோ பிரிண்ட் அவுட் போட்டோ எக்ஸாமில் எழுதுகிற மாதிரி கூட எழுதுங்க. அது வந்து ஓஎம்ஆர் ஷீட் வந்து முக்கியமாக வச்சு எழுதுங்க. ஓகேங்களா, ஆன்சர் வந்து இங்கே யூடியூப்பில் செக் பண்ணிக்கோங்க. உச்சரிப்பில் சிறிதளவு மட்டுமே வேறுபாடு உள்ள ஒலிகளை மயங்கொலிகள் என்கிறோம். உச்சரிப்பில் சிறிதளவு மட்டுமே வேறுபாடு உள்ள ஒலிகளை மயங்கொலிகள் என்கிறோம். மயங்கொலிகள் எத்தனை வகைப்படும்? இது வந்து ஒரு முக்கியமான கொஷின். அலகு 1லே வந்து நியூ சிலபஸில் இருக்குது. ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி. 8 வந்து பார்த்திங்கன்னா மயங்கோலி எழுத்துக்கள். அந்த மயங்கோலி எழுத்துக்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா நா, 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 லா, லா, ரா, ரா, ரா. இந்த 8 எழுத்துக்களும் தான் மயங்கோலி எழுத்துக்கள். 1வது ஆன்சர் ஆப்ஷன் சி. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 2வது வினா. இதில் நம்ம ஆன்சர் எதனா உங்களுக்கு ஆப்ஷன் நான் தப்பாக சொல்லியிருந்தேன்னா அதை கமெண்ட் பண்ணுங்கள். நான் கரெக்ஷன் வந்து டெலகிராமில் வந்து நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா, ஏபிசிடி எதனா கரெக்ஷன் ஆப்ஷன் மாறுதல் இருந்துச்சுன்னா எந்த வினா எண் போட்டு அதற்கான ஆன்சர் தப்போ ரைட்டோ நீங்கள் கரெக்டான ஆன்சரும் நீங்கள் சொல்லுங்கள். நான் குரூப்பில் அப்டேட் பண்ணிடுறேன். இலக்கண அடிப்படையில் சொற்கள் எத்தனை வகைப்படும்? இலக்கண அடிப்படையில் சொற்கள் எத்தனை வகைப்படும்? 4 வகைப்படும். இலக்கண அடிப்படையில் சொற்கள் 4 வகைப்படும். அந்த 4 வகை என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. அது என்னன்னு தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகேங்களா, அடுத்த வினா ஆன்சர் பார்க்கலாம். கீழே 2 கூற்றுகள் கொடுக்கப்பட்டுள்ளன. ஒன்று கூற்று ஏ எனவும் மற்றொன்று காரணம் ஆர் எனவும் பெயரிடப்பட்டுள்ளது. உயிரெழுத்துக்கள் 12, மெய்யெழுத்துக்கள் 18 ஆகிய 30 எழுத்துக்களும் முதல் எழுத்துக்கள் என்று அழைக்கப்படுகிறது. பிற எழுத்துக்கள் தோன்றுவதற்கும் இயங்குவதற்கும் முதற் காரணமாக இருக்கின்றன. இதில் கூற்று காரணம் கொடுத்துட்டாங்க. இந்த கூற்று காரணம் சரியா தவறா என்பது தான் நமக்கு கொஷின். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. கூற்றும் காரணம் சரி. உயிரெழுத்துக்கள் மொத்தம் 12, மெய்யெழுத்து 18, மொத்தம் 30 எழுத்துக்கள். இந்த 30 எழுத்துக்களும் நம்ம முதல் எழுத்துக்கள்னு சொல்வோம். இந்த 30 எழுத்துக்களும் பிற எழுத்துக்கள் வந்து தோன்றுவதற்கும் இயங்குவதற்கும் முதற் காரணமாக இருப்பதனால் இதனால் முதல் எழுத்துக்கள்னு சொல்கிறோம். அப்போ கரெக்டான ரீசன் கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து நமக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. 4வது வினா. தமிழ் மொழியின் இலக்கணம் டேஷ் வகைப்படும். தமிழ் மொழியின் இலக்கணம் டேஷ் வகைப்படும். ஆன்சர் ஆப்ஷன் பி. 5 வகைப்படும். என்னென்ன வகைப்படும்? எழுத்து, எழுத்து இலக்கணம், சொல் இலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பிலக்கணம், அணி இலக்கணம் என 5 வகைப்படும். ஓகேங்களா, டெஸ்ட்டு எழுதிட்டு இந்த எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ பாருங்கள். உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் கூட நீங்கள் இந்த வீடியோவில் கற்றுக்கலாம். அடுத்து சார்பெழுத்துக்கள் தொடர்பான பின்வரும் கூற்றுகளை கவனி. சார்பெழுத்துக்கள் தொடர்பான பின்வரும் கூற்றுகளை கவனி. ஐகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம், ஔகார குறுக்கம், முதற்போலி, இடைப்போலி. இதில் வந்து நமக்கு ஆன்சர் வந்து சார்பெழுத்துக்களில் எது ரிலேட்டடாக இருக்குது, எது இல்லை? ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஐகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம், ஔகார குறுக்கம் எல்லாமே சார்பெழுத்துக்கள் மொத்தம் 10 இருக்கும்.
ஓகேங்களா. உயிர்மை, ஆயுதம், உயிரிழப்படை, ஒற்றலைப்படை, குற்றியலிகரம், குற்றியலுகரம், ஐகார குறுக்கம், அவுகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம்னு சொல்லிட்டு அந்த குறுக்கங்கள் 4 வந்து பார்த்திங்கன்னா சார்பெழுத்துக்களில் இடம் பெற்றிருக்கும். இந்த முதற்போலி இடைப்போலி வந்து பார்த்திங்கன்னா போலியில் வரும். போல இருத்தல் தான் போலின்னு சொல்லுவாங்க. அதில் முதற்போலி, இடைப்போலி, கடைப்போலி, முற்றுப்போலின்னு அதுலேயும் வகைகள் இருக்குது. அப்போது 5ம் 6ம் இதில் பொருந்தாது. 1, 2, 3 தான் சார்பெழுத்துக்கள் தொடர்பானது. சார்பெழுத்துக்கள்னா என்ன? அந்த முதல் எழுத்துக்களை சார்ந்த ஒரு எழுத்துக்கள் தான் நம்ம சார்பெழுத்துக்கள்னு சொல்கிறோம். முதல் எழுத்துக்கள்னா என்ன? உயிரெழுத்து 12, மெய் எழுத்து 18 சேர்ந்தது தான் முதல் எழுத்துக்கள். கீழ்காணும் தொடரில் அடிக்கோடிடப்பட்ட சொல்லில் இடம்பெற்றுள்ளவை யாவை? திருக்குறளை படி. திருக்குறளை படி. ஆன்சர் ஆப்ஷன் சி. இது இடைச்சொல். இங்கே திருக்குறளை, ஐ என்பது நமக்கு இங்கே இடைச்சொல். ஐ, மற்று, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இடைச்சொல்ல வரும். சப்போஸ் இங்கே வந்து பார்த்திங்கன்னா முதல் வேற்றுமை, இரண்டாம் வேற்றுமை அப்படின்னு கொடுத்தாங்கன்னா ஐயாளுக்கும் இல்லதுக்கன்னு வந்து பார்த்திங்கன்னா வேற்றுமை உருவுகள் வரும். அதில் ஐ வந்து பார்த்திங்கன்னா இரண்டாம் வேற்றுமை சொல் வரும். இங்கே வேற்றுமையெல்லாம் நமக்கு கொடுக்கல. பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ ஐ என்பது ஒரு இடைச்சொல். டைரெக்டாக கொஷின் கேட்க மாட்டாங்க, மறைமுகமாக தான் கேட்பாங்க. ஏன்னா காம்படிஷன் அதிகமாகிடுச்சு. முடிஞ்ச அளவுக்கு நம்ம என்ன பண்ணுவாங்க, அவங்க எக்ஸாம் மூலயமா வந்து அந்த கம்மி பண்ண பார்ப்பாங்க கொஷின் மூலயமா. பட்டியல் 1 பட்டியல் 2 பொருத்துக. மயங்கோலிகள் இருக்குது இல்லைங்களா, அதோட வேறுபாடு. 7வதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி. 4, 3, 2, 1. வானம்னா வெடி. பெரியனா வந்தால் பட்டாசை குறிக்கும். சின்னனா வந்தால் வானம், அதாவது ஆகாயத்தை குறிக்கும். பனி என்பது வேலை, அதாவது பெரியனா வந்தால் வேலையை குறிக்கும். சின்னனா வந்தால் பனி, குளிர்ச்சி. மார்கழி மாதத்தில் பெய்யும் பனி, குளிர்ச்சி இருக்குது இல்லைங்களா, அதை குறிக்கும். வானம்னா வெடி, சின்னனா வந்தால் ஆகாயம், பெரியனா பனி வந்தால் வேலை, சின்னனா வந்து பனி வந்தால் அது குளிர்ச்சி. அப்போ ஆன்சர் பி தான் கரெக்டு. நீங்கள் இந்த ஆப்ஷன்லாம் நோட் பண்ணி வச்சு கரெக்ட் பண்ணிக்கங்க. தோட்டத்தில் மேயுது வெள்ளை பசு, அங்கே துள்ளி குதிக்குது கன்றுக்குட்டி என்ற பாடலில் இடம்பெற்றுள்ள அணி. தோட்டத்தில் மேயுது வெள்ளை பசு, அங்கு துள்ளி குதிக்குது கன்றுக்குட்டி என்ற பாடலில் இடம்பெற்றுள்ள அணி. ஆன்சர் ஆப்ஷன் பி. இயல்பு நவிர்ச்சி அணி. இயல்பு நவிர்ச்சி அணினா என்ன? உள்ளதை உள்ளவாறே நாம் கூறுவது தான் இயல்பு நவிர்ச்சி அணின்னு சொல்லுவாங்க. உயர்வு நவிர்ச்சி அணினா அதாவது உயர்வுபடுத்தி கூறுவது. அதுபோல் இயல்பாக ஒரு பொருள், அது மாடு வந்து தோட்டத்தில் மேயுது, அங்கே வெள்ளை பசு இருக்குதா, அங்கே கன்றுக்குட்டி வந்து துள்ளி குதித்து விளையாடுது. இயற்கையாக வந்து சாதாரணமாக நடக்கிற விஷயம். அதனால் இயல்பு நவிர்ச்சி அணி. அதாவது ஒரு கோபுரத்தில் கொடி பிறக்கிறது வந்து பார்த்திங்கன்னா எதனா ஒரு உவமையோட பொருத்தி ஒரு சின்னதாக இருக்கிற விஷயத்த பெருசாக காட்டுறது தான் வந்து உயர்வு நவிர்ச்சி அணி. இது புலவர்கள் வந்து அணி அழகுக்காக சேர்ப்பாங்க. அந்த செய்யுள் அழகுக்காக அணி சேர்ப்பாங்க இல்லைங்களா, அதில் தான் இது வருது. குளிர் நீரில் குளித்தால் கூதல் அடிக்கும் என்று, வெந்நீரில் குளித்தால் மேலே கருக்கும் என்று. இதில் வந்து ஒரு 4-5 லைன் இருக்கும், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த அணி டாபிக். அது வந்து உயர்வு நவிர்ச்சி அணி, ஆப்ஷன் சி. அதனால் பாதாள கங்கையை பாடி அழைத்தார் உன் தாத்தான்னு சொல்லிட்டு கடைசியாக முடிச்சிருப்பாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நம்ம வந்து நார்மலான விஷயந்தான். குழந்தை ஒரு குளிக்கிற விஷயத்த அந்த பாடல் பாடி எப்படி உயர்வாக சொல்லியிருக்காங்க. அதனால் சாதாரண ஒரு விஷயத்தை பெருசாக காட்டுறது தான் உயர்வு நவிர்ச்சி அணி. பட்டியல் 1 பட்டியல் 2 பொருத்துக. மயங்கொலிகள் தான் இதுலேயும் கொடுத்துருக்காங்க. விலை, அதாவது லா, லா, ழா வேறுபாடில் நமக்கு கொஷின் வந்திருக்குது. விலைனா விளைச்சல், பெரிய லா வந்தால் உண்டாக்குதல். விழைனா விரும்பு, இலைனா மெலிந்து போதல், இழைனா நூல் இழை. ஆன்சர் ஆப்ஷன் சி. 3142. 3142. சார்பு எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? இப்போ தான் முன்னாடியே சொன்ன 10 வகைப்படும். சார்பெழுத்துக்கள் 10 வகைப்படும். உயிர்மை, ஆயுதம், உயிரளப்படை, ஒற்றலைப்படை, குற்றியலிகரம், குற்றியலுகரம், ஐகார குறுக்கம், அவர குறுக்கம், ஆயுத குறுக்கம் என சொல்லிட்டு ஒரு 10 இருக்குது. ஓகேங்களா. இதில் 10ம் வந்து பார்த்திங்கன்னா அதோட கான்செப்ட் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அதில் சார்பெழுத்துக்களில் பொருந்தாதது கேட்குறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. இப்போ கேட்டாங்க இல்லைங்களா, அதுமாரி பொருந்தாததுன்னு ஒரு டாபிக் வந்து நியூ சிலபஸில் இருக்குது, அதில் கேட்பாங்க. ஏன்னா அதுக்கு எந்த டாப்பிக்குமே கவர் ஆகாது, எல்லாமே கவர் ஆகும். ஓகேங்களா. எதில் வந்து என்ன அவங்க கொஷின் கேட்கலாம்.
பின்வரும் கூற்றுகளை கவனி. பெயர் சொல்லையும் வினைச்சொல்லையும் சார்ந்து வரும் சொல் இடைச்சொல். இடைச்சொல் தனித்து இயங்கும். பெயர்ச்சொல் வினைச்சொல் ஆகியவற்றின் தன்மையை மிகுதிப்படுத்த வருவது உரிச்சொல். இதில் எது மட்டும் கரெக்டு? ஆன்சர் ஆப்ஷன் பி. 1, 3 கரெக்டு. பெயர் சொல்லையும் வினைச்சொல்லையும் சார்ந்து வருவது தான் இடைச்சொல். இடைச்சொல் தனித்து இயங்காது. பெயர்ச்சொல் வினைச்சொல் அதில் இருக்கிற சொற்களை வந்து மிகுதிப்படுத்த வருவது தான் உரிச்சொல். ஓகேங்களா? இடைச்சொல் எப்போதும் தனித்து இயங்காது, சார்ந்தே தான் வரும் பெயர் சொல்லையும் வினைச்சொல்லையும். பட்டியல் 1 பட்டியல் 2 பொருத்துக. பெயர் சொல். இதில் பெயர் சொல் வந்து எதை குறிக்கும்? காலை. வினைச்சொல் வா. இடைச்சொல் மற்று. உரிச்சொல் மாநகரம். பெயர் சொல் வந்து காலை, மாலை, அவன். பெயர் எதனா அருணா இல்லை அருண், இதுபோல் எந்த பெயர் இடப்பெயர் ஆற்காடு, அதுபோல் வந்து புதுச்சேரி, எந்த ஊர் வேணால் குறித்தாலும் அது வந்து பெயர் சொல். இடப்பெயரையோ பொருள் பெயரையோ குறிப்பது பெயர் சொல். வினை சொல்னா எதனா ஒரு வினை சார்ந்து இருக்கும். வா, போ, அந்த வேலையை செய், இது போல் வந்து எதனா ஒரு வினை சார்ந்து இருந்தால் அது வினைச்சொல். இடைச்சொல் வந்து ரெண்டுத்தையும் சார்ந்து வரும். உரிச்சொல் வந்து பெயர் சொல்லையும் வினைச்சொல்லையும் மிகுதிப்படுத்த வரும். ஆப்ஷன் பி தான் வந்து இதுக்கு கரெக்டான ஆன்சர். அடுத்து, கலைமகள் தன் வீட்டு தோட்டத்தை பார்க்க வருமாறு தோழியை இங்கே என்ன வரும்? அழைத்தாள். அழைத்தாள் வராது, அழைத்தாள் வராது, அழைத்தாள் வராது. இப்போது அழைத்தாள் என்பது தான் சரியான விடை. ஆப்ஷன் பி. அடுத்த வினா, கீழ்காணும் பத்தியை படித்து வினாக்களுக்கு விடை தருக. வினா எண் 15 முதல் 18 வரை. விரிவான கருத்தை சுருக்கி சொல்வதே பழமொழியின் சிறப்பு. விரிவான கருத்தை சுருக்கி சொல்வதே பழமொழியின் சிறப்பு. சான்றாக சுத்தம் சோறு போடும் என்னும் பழமொழி தரும் பொருளை காண்போம். சுத்தம் நோயற்ற வாழ்வை தரும். உடல் நலமே உழைப்புக்கு அடிப்படை. உழைத்து தேடிய பொருளால் உணவு, உடை, உறைவிடம் ஆகியவற்றை பெறுகிறோம். இவை அனைத்திற்கும் சுத்தமே அடிப்படை. இவ்விரிந்த கருத்து சிறு அடிக்குள் அடங்கியுள்ளது. இப்போ நம்ம கொஷின் பார்க்கலாம். பழமொழியின் சிறப்பு என்னது? பழமொழியின் சிறப்பு சுருங்க செல்வது. அதாவது ஒரு 5 வினாக்களுக்கு நீங்கள் படிக்காமையே மார்க் எடுக்கலாம். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 5 கொஷின் 8 மார்க்குக்கு நீங்கள் படிக்காமலே ஆன்சர் பண்ணலான்னா அது இந்த டாபிக் தான். நோயற்ற வாழ்வை தருவது நமக்கு என்ன? சுத்தம். உடல் நலமே எதற்கு அடிப்படை? ஆரோக்கியத்துக்கு அடிப்படை. சரிங்க, உடல் நலமே உழைப்புக்கு அடிப்படை. 17வதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் பி. உழைத்து தேடிய பொருளால் நாம் பெறுவன யாவை? உழைத்து தேடிய பொருளால் நாம் பெறுவன உணவு, உடை, உறைவிடம் எல்லாமே. ஆப்ஷன் சி தான் வந்து ஆன்சர். மயங்கோலிகள் தொடர்பான பின்வரும் கூற்றுகளை கவனி. இந்த பெரிய நா இருக்கு இல்லைங்களா? நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் நகரம் பிறக்கிறது. இந்த நா இருக்கு இல்லைங்களா? நாவின் மேல்வாய் அன்னத்தின் முன்பகுதியை தொடுவதால் இந்த நகரம் தோன்றுகிறது. நாவின் மேல்வாய் அன்னத்தின் முன்பகுதியை தொடுவதால் இந்த நகரம் உண்டாகிறது. இதில் சரியான கூற்று எதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி. 1, 2 மட்டும் சரி, இது கிடையாது. இது நாவின் அடிப்பகுதியை தொடுவதால் தான் என்ன வரும்? இந்த நா பிறக்கும். இந்த பெரிய நா வந்து பார்த்திங்கன்னா நடுப்பகுதி. எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலான்னு கேட்டிங்கன்னா, பெரிய நாவில் தான் வந்து சென்டர் பார்ட் வருது. அப்போது நடுப்பகுதின்னும் போது பெரிய நா. சின்ன நா வந்து பார்த்திங்கன்னா இந்த முன் இருக்கு இல்லைங்களா? இந்த முன்னிலே சின்ன நா தான் வரும். அப்போ முன்னுன்னு வந்தாலே அது சின்ன நாவை நீங்கள் ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த நா இருக்கு இல்லைங்களா? இது வந்து நாவின் மேல்வாய் அன்னத்தின் அடிப்பகுதியை தொடுவதால் இந்த நகரம் தோன்றுகிறது. அப்போ அடி கோடிட்டு இந்த அடி இப்படி வருது இல்லைங்களா? அதனால் அடிப்பகுதின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது போல் சின்ன சின்ன ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா இதெல்லாம் வந்து எப்போவுமே மறக்காது. ஏன்னா இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ரொம்ப நமக்கு வேகாக இருக்கும். இது போல் நீங்கள் படிச்சுக்கோங்க, ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஏன்னா இதுமாரி கூற்று காரணத்தில் கேட்டு நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணி நம்மளை மார்க் குறைக்க வைக்கிறது தான் வந்து எப்பவுமே வந்து அவங்களோட கான்செப்ட் இருக்கும். நல்லா படித்தவங்களால் மட்டும்தான் அந்த கூற்று காரணம்லாம் என்ன பண்ண முடியும்? ஆன்சர் பண்ண முடியும். எதனா அதாவது ஒரு 75 to 80% படித்தவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டவுட்லேயே இருப்பீங்க. 100% படித்தவங்களால் மட்டும்தான் இது போல் கன்ஃபியூஸ் ஆகக்கூடிய கொஷினுக்கு எல்லாமே ஆன்சர் பண்ணலாம். இல்லை ட்ரிக்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. மயங்கோலிகள் தொடர்பான பின்வரும் கூற்றுகளை கவனி. மயங்கோலிகள் தொடர்பான பின்வரும் கூற்றுகளை கவனி. இதில் இந்த
லா லா ரா இதுவும் வந்து பார்த்திங்கன்னா மயங்கொலிகளில் தான் வரும். இந்த லா வந்து பார்த்திங்கன்னா நா மேல் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் லகரம் தோன்றுகிறதுன்னு சொல்கிறாங்க. இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 2, 3 தான் கரெக்டு. இது தவறு. லா வந்து பார்த்திங்கன்னா நடுப்பகுதி. இதுக்கும் நீங்கள் அது போல் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் நடுப்பகுதி வருதுங்களா. அடுத்து நாவின் நுனி மேல் நோக்கி வளைந்து வருடுவதால். இந்த வளைந்து வருடுவதாலுக்கு இந்த எழுத்தை எழுதி பாருங்கள். இப்படி வளைந்து வருடுதா. இப்போ நம்ம இந்த எழுத்துக்களே வச்சு நம்ம ஷார்ட்கட் வச்சுக்கணும். நாவின் மேல் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் லகரம் தோன்றாது. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த அடிப்பகுதியில் வரும். லா அப்படி நீங்கள் ப்ரொனவுன்ஸ் பண்ணிங்கன்னா வந்து இங்கே நடுப்பகுதி வராது. அப்போது இதில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன, படிக்கும்போதே வந்து அந்த எழுத்தோடு ரிலேட் பண்ணி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. 2, 3 சரி, 1வது தவறு. அடுத்து 21வது வினா. ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. வகரம் லகரம், நகரம் லகரம், மகரம் ரகரம். ஓகேங்களா. வகரம் லகரம், நகரம் லகரம், மகரம் ரகரம். இது ஒரு பாக்ஸில் இருக்கும், அதை செக் பண்ணி பாருங்கள். அடுத்து அகரவரிசைப்படுத்துக. கடல், காக்கை, கிழக்கு, கீற்று, குருவி, கூந்தல், கெண்டை, கேணி, கைகள், கொக்கு, கோலம், கௌதரி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கா வரிசையிலேருந்து கவு வரிசை வரைக்கும் இப்போ நம்ம கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் ஆர்டர் பண்ணால் எப்படி பண்ணிடணும், காக்கா வரிசை உங்களுக்கு தெரியணும். காக்கா, கீ கீ, கூ கூ, கே கே, கை கோ கோ, கவு. இந்த வரிசை தெரிஞ்சதுன்னா நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேங்களா. 22வதுக்கு ஆப்ஷன் சி தான் ஆன்சர். இந்த வரிசையில் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. அடுத்து பட்டியல் 1உடன் பட்டியல் 2ஐ பொறுத்துக. புக் பேக்கில் இருக்கிற கோடிட்ட இடங்கள், கலைச்சொற்கள், இலக்கணம் எல்லாமே நீங்கள் கவர் பண்ணி படிக்க அடுத்த எக்ஸாமுக்கு. அப்புறமா வந்து இது நியூ புக்கா ஓல்டு புக்கான்னு கேட்டிருக்கீங்க. நியூ புக் தான்ப்பா. இந்த 20 டெஸ்ட்டு நமக்கு 7ஆம் தேதி ஃபினிஷ் ஆகிடும். 7ஆம் தேதி ஃபினிஷ் ஆனால் எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன சொல்கிறது 12 தான் எக்ஸாமு. முடிஞ்சால் நான் உங்களுக்கு ஓல்டு புக் 6th to 10th வரைக்கும் கவர் ஆகிற மாதிரி உங்களுக்கு 1 or 2 டெஸ்ட்டு வந்து இந்த 20 டெஸ்ட்டு முடிஞ்ச பிறகு நான் ஓல்டு புக் இலக்கணம் வைக்கிறேன். நியூ புக்லேயே வந்து நிறைய கவர் ஆகுது. ஓல்டு புக் வந்து நீங்கள் ஓரலாக பார்த்துக்கோங்க. அதுக்கு வேணும்னாலும் 1 or 2 டெஸ்ட்டு வந்து இந்த 20 டெஸ்ட்டு பிறகு முடிஞ்ச பிறகு நம்ம வச்சுக்கலாம். 23வதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி. 4321. வாட்ஸ்அப்னா வந்து புலனம், ஆப்னா செயலி, ஃபேஸ்புக்னா முகநூல், இமெயில்னா மின்னஞ்சல். வாட்ஸ்அப்னா செயலி, வாட்ஸ்அப்னா புலனம், ஆப்னா செயலி, ஃபேஸ்புக்னா முகநூல், இமெயில்னா மின்னஞ்சல். அடுத்த வினா. பிறமொழி கலப்பற்ற சொற்றொடர் எது? பிறமொழி கலப்பற்ற சொற்றொடர். இதுக்கு நீங்கள் 4 ஆப்ஷனுமே பொறுமையாக படிங்க. படிச்சுட்டு ஆன்சர் பண்ணுங்கள். இப்போது ஏ ஆப்ஷன் பாருங்கள். பர்மிஷன் லெட்டர், இது பிறமொழி சொல். லெட்டர் பிறமொழி சொல். பர்மிஷன் பிறமொழி சொல். பெற்றோரிடம் அனுமதி கடிதம் வாங்கி வர சொன்னார்கள். இதில் தான் பிறமொழி சொல் வரல. ஆப்ஷன் டி தான் ஆன்சர். அடுத்து தவறான இணை எது? துணைக்கண்டம். தவறான இணை வந்து பார்த்திங்கன்னா துணைக்கண்டம், கான்டினென்ட்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து தவறானது. புகலிடம், சான்ட்ரி, வலசை, மைக்ரேஷன், வானிலை, வெதர். வானிலைனா வெதர். அடுத்து துணைக்கண்டமுக்கு இங்கிலீஷில் என்ன வரும்? ஓகேங்களா. தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து பட்டியல் 1 பட்டியல் 2உடன் பொறுத்துக. 26வதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ. பெயர் சொல் வந்து பள்ளியை குறிக்கும். வினைச்சொல் வந்து எழுது, படி, ஒரு வினையை வந்து ஏவற மாதிரி இருக்கும். இடைச்சொல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தந்தையும் தாயும். அடுத்து உரிச்சொல் சால சிறந்தது. பெயர்ச்சொல் ஒரு இடத்தையோ இல்லைனா வந்து பெயரையோ குறிக்கும், அது பெயர்ச்சொல், இது பள்ளி. வினைச்சொல் எழுது, படி, வா, போன்னு சொல்கிறது எல்லாமே வினைச்சொல். இடைச்சொல் தந்தையும், அதாவது ஐ, மற்று, இது எல்லாமே மறைந்து வரும், வந்தால் அது இடைச்சொல். உரிச்சொல் வந்து சால, தவ, மா, கூர், கழி, நனி, இது எல்லாமே வந்து உரிச்சொற்களில் வரும். ஆப்ஷன் ஏ தான் வந்து நமக்கு கரெக்டு. அடுத்து மயங்கொலிகள் தொடர்பான பின்வரும் கூற்றுகளை கவனி. மயங்கொலிகள் தொடர்பான பின்வரும் கூற்றுகளை கவனி.
அடுத்து வந்து நீங்கள் கமெண்ட் பண்ண வேண்டியது என்னென்னா, உங்களுக்கு இதுமாரி எக்ஸ்ப்ளனேஷனோட ஆன்சர் கீ வேணுமா, இல்லை ஜஸ்ட் ஆன்சர் மட்டும் சொன்னால் போதுமான்னு சொல்லுங்கள். அடுத்த வீடியோவிலிருந்து ஆன்சர் மட்டும் சொல்லனாலும் சொல்லலாம். இல்லை உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் தேவைப்படுது, எனக்கு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கனாலும் எக்ஸ்ப்ளனேஷனோட நம்ம ஆன்சர் பண்ணலாம். 27வதுக்கு டி 1, 2, 3 கரெக்டு. ரா கொடுத்துருக்காங்க. நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் முதல் பகுதியை தொட்டு வருவதால் இந்த நா வந்து பார்த்திங்கன்னா மையப்பகுதி. இந்த மையன் வரும்போதே அதுக்கு நடுவில் இது மாதிரி மைய எழுத்து வரும். டா என்னும் முன் இன் வரும், ரா என்னும் எழுத்துக்கு முன் இன் வரும். ஓகேங்களா? இப்போது டா என்னும் எழுத்துக்கு முன் இன்னு வரும்னு சொல்லியிருக்காங்க. இந்த இன்னுக்கு முன்னாடி இங்கே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம் பாருங்கள், கண்டம், மன்றம், இது எல்லாமே வந்து கரெக்டு. முறை மாறியுள்ள சொற்களை சரியான இடத்தில் பொருத்தி சரியான சொற்றொடரை கண்டறியவும். ஆன்சர் ஆப்ஷன் பி, விளையும் பெயர் முளையிலே தெரியும். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக தான் இப்படி கொடுத்துருக்காங்க. ஏன்னா அவங்க 2-3 டைப்பில் இந்த கொஷின் வந்து கேட்குறாங்க. ஒழுங்குபடுத்துக, சரியான தொடரை தேர்ந்தெடு, சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குகன்னு சொல்லிட்டு 2-3 டைப்பில் கேட்குறாங்க. நன்மை என்பது எவ்வகை சொல்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பெயர் சொல். நன்மை என்பது பெயர் சொல். பொது என அடைமொழியால் அழைக்கப்படுவது எது? பொது என்னும் அடைமொழியால் அழைக்கப்படுவது லகரம். பொது லகரம்னு இந்த பெரிய லாவை சொல்லுவாங்க. சிறப்பு ழகரம் சொல்லிட்டு இந்த ழகரத்தை சொல்லுவாங்க. இந்த ழகரம் வந்து சிறப்பு ழகரம், இந்த லகரம் வந்து பார்த்திங்கன்னா பொது லகரம். அடுத்து, மொழி இறுதியாகவோ எழுத்துக்கள் தொடர்பான பின்வரும் கூற்றுகளை கவனி. ஆப்ஷன் டி, அனைத்துமே சரி. சொல்லின் இறுதியில் உயிரெழுத்துக்கள் தனித்து வருவதில்லை. கரெக்டு. அளபடியில் மட்டும்தான் உயிரெழுத்துக்கள் சேர்ந்து வரும். ஆயுத எழுத்து சொல்லின் இறுதியில் வராது. கரெக்டு. ரெண்டுத்தையும் நடுவில் தான் வரும். ஓகேங்களா? அதுலேயும் வல்லின உயிர்மை எழுத்து முன்னாடியாக கொண்டு வரும். தனக்கு முன் வல்லின குறில் எழுத்து வரும், பின் வந்து ஒரு எழுத்து வரும். அதுக்கப்புறம் கசட தபர ஆகிய 7 இதில் இங்கு வந்திருக்கு. ஆகிய 7 எழுத்துக்களும் சொல்லின் இறுதியில் வருவதில்லை. ஓகே, அந்த கசட தபர 6 எழுத்துக்களும் நம்ம மெல்லினத்தில் இந்த ஞா மட்டும் சொல்லின் இறுதியில் வராது. மொத்தமாக இந்த 7 எழுத்துக்கள். அடுத்து, உயிர்மை எழுத்துக்களில் ஞா வரிசை சொல்லின் இறுதியில் வராது. கரெக்டு. இது எல்லாமே நமக்கு கரெக்டு. இது வந்து எதில் நீங்கள் படிக்கணும்? சந்தி பிழைகள் வந்து படிக்கிறோம் இல்லைங்களா, வல்லினம், அதில் நீங்கள் படிக்கணும். தனி ஆளாய் இருந்தால் நடுநிலையாய் இருந்திடுவான், யாரும் வந்து அமர்ந்தால் ஏற்றம் இறக்கம் காட்டிடுவான். அவன் யார்? தனியாளாக இருந்தால் நடுநிலையாக இருந்துடுவான், யாரும் அமர்ந்தால் ஏற்றம் இறக்கம் காட்டிடுவான். ஈஸி. ஓகேங்களா? இது ஒரு விடுகதை மாதிரி இருக்குது. ஆன்சர் வந்து தராசு. ஆன்சர் ஆப்ஷன் தராசு. அடுத்து, சொல்வகையை அறிந்து பொருந்தா சொல்லை தேர்ந்தெடுக்கவும். சொல்வகையை அறிந்து பொருந்தா சொல். இதில் படித்தால் ஐ மற்று கு, இதில் பொருந்தா சொல்னு பார்த்தீங்கன்னா படித்தால் என்பது என்ன? வினைமுற்று சொல். ஐ மற்று கு மற்றும் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இடை சொற்களில் வரும். அடுத்து, பின்வரும் கூற்றுகளை கவனி. இது வந்து உயிர்மை ரிலேட்டடாக கொடுத்துருக்காங்க. மெய்யெழுத்துக்களும் உயிரெழுத்துக்களும் ஒன்றுடன் ஒன்று சேர்வதால் உயிர்மை எழுத்துக்கள் தோன்றுகின்றன. உயிர்மை எழுத்தின் ஒலி வடிவம் மெய்யும் உயிரும் சேர்ந்ததாக இருக்கும். இதுவே வரி வடிவம் வந்து பார்த்திங்கன்னா உயிரெழுத்தை ஒத்திருக்கும், ஒலிக்கும் கால அளவு மெய் எழுத்தை ஒத்திருக்கும்னு சொல்கிறாங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. 1, 2 மட்டும் கரெக்டு. இது தவறு. ஏன்னு சொல்கிறேன். மெய் எழுத்துக்களும் உயிரெழுத்துக்களும் ஒன்றோடு ஒன்று சேருவதால் உயிர்மை தோன்றுகிறது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இச்சி என்பது மெய் எழுத்து, ஆ என்பது உயிரெழுத்து, இது ரெண்டும் சேர்ந்தால் நமக்கு சான்ற உயிர்மை எழுத்து உருவாகும். அப்போ இந்த கரெக்டாக உயிர்மை எழுத்தின் ஒலி வடிவம் மெய்யும் உயிரும் சேர்ந்ததாக இருக்கும். இப்போ சா அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணும்பொழுது என்ன ஆகும்? இப்போ சா இச்சு என்பது மெய் எழுத்து, சா என்பது கடைசியில் முடியும் போது ஆ சவுண்டில் முடியும். ஓகேங்களா? தொடங்கும் போது மெய் எழுத்தில் தொடங்கினாலும் சா அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது ஆ சவுண்டில் முடியும். அப்போ ஒலி வடிவம் மெய்யும் உயிரும் சேர்ந்ததாக இருக்கும். வரி வடிவம் வந்து உயிர் எழுத்தை ஒத்திருக்கும்னு சொல்லியிருக்காங்க. வரி வடிவம் மெய் எழுத்தை ஒத்திருக்கும், ஒலிக்கும் கால அளவு தான் உயிர் எழுத்தை ஒத்திருக்கும். இது அப்படியே மாற்றி கொடுத்துருக்கோம். அடுத்து, பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்துக. 35வதுக்கு ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ஓகேங்களா? ஏரி வந்து நீர்நிலை. ஏரி, இந்த ஏரி வந்து மேலே ஏறி வரணும். பெரிய ஏரி வந்தால் மேலே ஏறி வரணும், சின்ன ஏரி வந்தால் நீர்நிலை. கூரை, சின்னரை வந்தால் வீடு, பெரியரை வந்தால் புடவை. கூரை புடவை, கல்யாணம் பண்ணும்போது கூரை புடவை கட்டுவாங்க, பழக்கம் இருக்குது நமக்கு. அந்த புடவை கூரை புடவை. இந்த கூரை என்பது வந்து பார்த்திங்கன்னா வீட்டின் மேற்பகுதியை குறிக்கும்.
அடுத்து தமிழுக்கே சிறப்பானது எதுனா சிறப்பு ழகரம் வந்து ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சி தான் நமக்கு ஆன்சர், சிறப்பு ழகரம். இணை எழுத்துக்கள் அல்லாத இணை, இணை எழுத்துக்கள் இல்லாத இணை ஆப்ஷன் டி. இட்டு இன்னு, இத்து இந்து, இரு இன்னு, இப்பு இம்மு, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இணை எழுத்துக்கள். இரு இழு வந்து பார்த்திங்கன்னா இடையினை எழுத்துக்கள். அதாவது வல்லின எழுத்துக்கு மெல்லின எழுத்துக்கள் வந்து பார்த்திங்கன்னா வல்லின எழுத்துக்கு மெல்லின எழுத்துக்கள் இணை எழுத்து நட்பு எழுத்துக்கள்னு சொல்லுவாங்க. இந்த எரள வழல இடையின எழுத்துக்கள் எல்லாம் அதெல்லாம் ஒரே இனம்னு சொல்லுவாங்க. இரு இழு அதெல்லாம் பார்த்திங்கன்னா சொல்லில் கூட பார்த்திங்கன்னா இடையின எழுத்துக்கள் சேர்ந்து வரும். மற்ற சொற்களில் பார்த்திங்கன்னா வல்லின எழுத்துக்களும் மெல்லின எழுத்துக்களும் சேர்ந்து வரும். அப்போது இணை எழுத்துக்கள் எதுன்னு கேட்டிங்கன்னா வல்லினத்திற்கு மெல்லினம் இடையினம், மெல்லினத்திற்கு வல்லினம் இடையினம். அதுபோல் இடையின எழுத்துக்கு எல்லாமே ஒரே இனம். வல்லினத்திற்கு இடையினத்திற்கு இடையினமே வந்து இணை. அடுத்து மொழி முதல் எழுத்துக்கள் பின்வரும் கூற்றுகளை கவனி. மொழி முதல் எழுத்துக்களில் பின்வரும் கூற்றுகள் வந்து அனைத்தும் சரி. உயிரெழுத்துக்கள் 12 சொல்லின் முதலில் வரும். க, ச, த, ந, ப, ம ஆகிய வரிசையில் உள்ள எல்லா உயிர்மை எழுத்துக்களும் சொல்லின் முதலில் வரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில எழுத்துக்கள் மட்டும்தான் சொல்லில் வரும். ஓகேங்களா? கா வரிசையில் ஒரு எழுத்து, ஞா வரிசையில் 4 எழுத்து, யா வரிசையில் 6 எழுத்து, வா வரிசையில் 8 எழுத்துன்னு நினைக்கிறேன். நான் கரெக்டாக சொல்லியிருக்கேனா? இந்த அளவுகள் வந்து கரெக்டானு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைனா கரெக்டான அளவுகளையும் நீங்கள் டைப் பண்ணுங்கள், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டோம். சொல்வகையை அறிந்து பொருந்தாச்சொல்லை தேர்ந்தெடுக்கவும். சொல்வகையை அறிந்து பொருந்தாச்சொல் சென்ற, வந்த, நடந்த, சித்திரை இது நாளும் படித்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா சென்ற, வந்த, நடந்த எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பெயரச்சம். ஆ சோனில் ஃபினிஷ் ஆகுது, பெயரச்சம். சித்திரை என்பது மாத பெயர். அப்போ ஆப்ஷன் சி தான் வந்து நமக்கு கரெக்டு. அடுத்து மொழி முதல் எழுத்துக்கள் பின்வரும் கூற்றுகளை கவனி. மொழி முதல் எழுத்துக்களில் பின்வரும் கூற்றுகளை கவனிக்கணும் நம்ம. 40வது ஆன்சர் ஆப்ஷன் டி, அனைத்துமே சரி. ngா வரிசையில் ஓர் எழுத்து மட்டும்தான் சொல்லின் முதலில் வரும், கரெக்டு. இதில் கணம் என்னும் சொல் தனித்து இயங்காமல் அங்கனம், இங்கனம், எங்கனம் வரும். அதேமாதிரி ஞா வரிசையில் 4 எழுத்துக்கள். ஓகே, கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன். ஞா, ஞா, நே, ஞோ இந்த எழுத்துக்கள் மட்டும் வரும். அப்போ ngா வரிசையில் 1, ஞா வரிசையில் 4 என்பது நான் சொன்னது கரெக்டு, அனைத்துமே சரி. அடுத்து மெல்லினத்திற்கான இணை எழுத்து இடம்பெறாத சொல். மெல்லினத்திற்கான இணை எழுத்து இடம்பெறாத சொல் ஆப்ஷன் சி. மஞ்சள், இஞ்சு, சா, வந்தான், இந்து, தா, தம்பி, இம்மு, இப்பு. இப்போது மெல்லின எழுத்து நான் வந்திருக்கு, நனன நமன மெல்லின எழுத்து, அதற்கு இணை எழுத்து வந்து இடம் பெறலை. ஓகேங்களா? அதே எழுத்தாக வந்திருக்கு. அப்போ இது இணை எழுத்து இடம்பெறாத சொல். அடுத்து 42வது விலை. விலைனா பொருளின் மதிப்பு, இலைனா தழையை குறிக்கும், சிரம்னா தலை, பறவைனா கடல். 42வது ஆன்சர் ஆப்ஷன் டி. அடுத்து ஒன்றன் பெயரை குறிக்கும் சொல் பெயர் சொல் எனப்படும். பெயர் சொல் எத்தனை வகைப்படும்? ஒன்றன் பெயரை குறிக்கும் சொல் பெயர் சொல். அந்த பெயர் சொல் எத்தனை வகைப்படும்? 6 வகைப்படும். அந்த 6 பெயர் சொல் என்னென்ன? இடப்பெயர், காலப்பெயர், பொருட்பெயர், சினப்பெயர், பண்பு பெயர், குணப்பெயர்னு சொல்லிட்டு ஒரு 6 வகையான பெயர்கள் இருக்கும். அதையும் பார்த்து வச்சுக்கோங்க. மயங்கோலிகள் தொடர்பான பின்வரும் கூற்றுகளை கவனி. ஆப்ஷன் சி தான் கரெக்டு, 2ம் 4ம் கரெக்டு. கதவை மெல்ல திறந்தான், இங்கே இந்த மிஸ்டேக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மல்லிகை மனம் வீசும், இந்த மிஸ்டேக். ஓகேங்களா? வீட்டு வாசலில் கோலம் போட்டனர், பறவை வானில் பறந்தது, இது 2ம் கரெக்டு. அடுத்து நெடில் எழுத்துக்கள் எத்தனை உள்ளது? 7. அந்த உயிரெழுத்துக்களில் நெடில் எழுத்துக்கள் எத்தனை இருக்குது? 7 இருக்குது. மயங்கோலி பிழைகளற்ற சரியான தொடர். மயங்கோலி பிழைகளற்ற சரியான தொடர். என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசியது. வாசனைக்கு பெரிய நா வரும், உள்ளத்துக்கு சின்ன நா வரும். அடுத்து இணை எழுத்துக்கள் தொடர்பான பின்வரும் கூற்றுகளை கவனி. 47வதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ. கூற்று 1ம் 2ம் சரி. கூற்று 1, 2ம் சரி. இணை எழுத்துக்கள் எல்லாம் ஒரே, இடையிணை எழுத்துக்கள் எல்லாம் ஒரே இனம். உயிரெழுத்துக்களில் குறிலுக்கு நெடிலும் நெடிலுக்கு குறிலும் இணை எழுத்துக்கள் ஆகும். குறில் எழுத்து இல்லாத ஐ என்னும் எழுத்துக்கு ஈ என்பது இனம் எழுத்துன்னு சொல்கிறாங்க. இல்லை, ஐக்கு ஈ, இது தவறு. அவ்வுக்கு ஊ, அவ் அப்படின்னும்போது ஊ, இதற்கு வந்து இணை எழுத்துக்கள் நான் இப்போ சொன்னது. அடுத்து பின்வரும் நவமணிகளை அகர வரிசைப்படுத்தி சரியானதை கண்டுபிடிக்கவும். 48வதுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி. ஓகேங்களா? அடால்ட்ரேஷன் என்ற சொல்லின் பொருள். அடால்ட்ரேஷன் என்ற சொல்லின் பொருள் கலப்படம். பின்வரும் கூற்றுகளை கவனி. 50வதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி, அனைத்தும் சரி.
மெய்யெழுத்துக்கள் 18 சொல்லின் இடையில் வரும். உயிரெழுத்துக்கள் சொல்லின் இடையில் உயிர்மெய் எழுத்துக்கள் சொல்லின் இடையில் வரும். ஆயுத எழுத்து மட்டும் இடையில் வரும். அளபடையில் மட்டுமே உயிரெழுத்துக்கள் சொல்லின் இடையில் வரும். எல்லாமே கரெக்டு. மெய்யெழுத்து 18 இடையில் வரும். உயிர்மெய் எழுத்துக்கள் சொல்லின் இடையில் வரும். ஆயுத எழுத்து இடையில் வரும். அளபடையில் மட்டுமே உயிரெழுத்துக்கள் சொல்லின் இடையில் வரும். எல்லாமே கரெக்டு. இணை எழுத்துக்கள் தொடர்பான பின்வரும் கூற்றுகளை கவனி. ஆப்ஷன் சி கூற்று 2, 3 சரி. சொல்லில் உயிரெழுத்துக்கள் சேர்ந்து வருவதும் உண்டுன்னு சொல்லியிருக்காங்க. தவறு. அளபடையில் மட்டும்தான் சேர்ந்து வரும். அளபடையில் மட்டுமே நெடிலை தொடர்ந்து அதன் இனமாகிய குறில் எழுத்து சேர்ந்து வரும் உயிரெழுத்துக்கள். தமிழ் எழுத்துக்களில் ஆயுத எழுத்துக்கு மட்டும்தான் இணை எழுத்து இல்லை. ஆமாம், கரெக்டு. தமிழ் எழுத்துக்களில் ஆயுத எழுத்துக்கு மட்டும்தான் இணை எழுத்து இல்லை. மயங்கோலி பிழைகளற்ற சரியான தொடர். ஆப்ஷன் சி தேர் திருவிழாவிற்கு சென்றனர். இதில் லா தப்பு, இந்த நா தப்பு, இங்கே இந்த நா தப்பு, அப்புறம் இதில் இது தப்பு. கரெக்டாக கொடுத்துருக்கிறது ஆப்ஷன் சி தான். அடுத்து 53வது வினா. 53க்கு வந்து ஆன்சர் சி. தொழிற்பெயர் படித்தல், பண்பு பெயர் வட்டம் சதுரம், சினை பெயர் கண் கை, காலப்பெயர் சித்திரை, அதுக்கப்புறம் நாட்கள், வருடங்கள், மாதங்கள், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா காலப்பெயரில் வந்துடும். டைம் கூட வரும். அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்க. ஆப்ஷன் டி. ஓகேங்களா? இதில் எழுத்துக்கள் மாறி மாறி கொடுத்துருந்தா ஓகே. ஒரே மாதிரி எழுத்துக்கள் வந்தால் இப்போ பண்பு, பலகை, இப்படி ஒரே மாதிரி எழுத்துக்கள் கொடுத்துருக்காங்கன்னா 2வது எழுத்தை நீங்கள் செக் பண்ணணும். அதில் வந்து எந்த எழுத்து மெய் எழுத்தில் ஆர்டர் படி ஃபஸ்ட்டு செகண்ட் வருதுன்னு பார்த்துட்டு நாதா ஃபஸ்ட்டு வரும், அப்புறம் லாதா செகண்ட் வரும். அப்படி நீங்கள் ஆர்டர் பண்ணணும். அடுத்து சுட்டு எழுத்துக்களின் எண்ணிக்கை 3. என்னென்ன? ஆ, இ, உ. இப்போது பயன்பாட்டில் இல்லாததில் உ இப்போ இருக்கிறது. ஆ, ஈலாம் வந்து இப்போ இருக்குது. அடுத்து பின்வரும் கூற்றுகளை கவனி. அனைத்தும் சரி. ஒவ்வொரு எழுத்தையும் உச்சரிப்பதற்கு கால அளவு உண்டு. எழுத்தை உச்சரிக்க எடுத்துக்கொள்ளும் கால அளவை கொண்டே குறில் நெடில் வகைப்படுத்துகிறோம். ஒரு மாத்திரை என்பது ஒரு முறை கண் இமைக்கவோ ஒரு முறை கை நொடிக்கவோ ஆகும் காலமாகும். ஒவ்வொரு எழுத்தையும் உச்சரிப்பதற்கு கால அளவு உண்டு. எழுத்தை உச்சரிக்க எடுத்துக்கொள்ளும் கால அளவு கொண்டே குறில் நெடில் என வகைப்படுத்துகிறோம். ஒரு மாத்திரை என்பது ஒரு முறை கண் இமைக்கவோ கை நொடிக்கவோ ஆகும் கால அளவு ஆகும். அடுத்து தொழிற்பெயர் 57வது ஆன்சர் ஆப்ஷன் சி. தொழிற்பெயர் ஆடுதல், நடித்தல். பண்பு பெயர் வந்து செம்மை, நன்மை. சினை பெயர் இலை, கிளை. காலப்பெயர் ஆண்டு. வினா எழுத்துக்கள் எத்தனை? வினா எழுத்துக்கள் 5. வினா எழுத்துக்கள் வந்து 5. ஆ, ஓ, ஏ, யா. இந்த 5 எழுத்துக்களும் வந்து பார்த்திங்கன்னா வினா எழுத்துக்கள்னு சொல்லுவாங்க. இந்த வினா எழுத்துக்களில் எது சொல்லின் முதலில் வரும், எது சொல்லின் கடைசியில் வரும்? இந்த ஏ எழுத்து மட்டும் சொல்லின் முதலிலும் வரும், கடைசியிலும் வரும். அதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். சொல்லின் முதலில் வரக்கூடிய வினா எழுத்து, சொல்லின் கடைசியில் வரக்கூடிய வினா எழுத்து கமெண்ட் பண்ணுங்கள். மொழி முதல் எழுத்துக்கள் பின்வரும் கூற்றுகளை கவனி. ஆப்ஷன் டி. அனைத்தும் சரி. யா வரிசையில் வந்து பார்த்திங்கன்னா யா, யா, யூ, யூ, ஏ, 6ம் வரும். வா வரிசையில் வா, வா, வி, வி, வே, வே, வை. அப்போ 8 எழுத்துக்கள். இங்கே 6 எழுத்துக்கள் 8 எழுத்துக்கள் சொன்னது நான் கரெக்டு. அங்கே நான் சொல்லியிருப்பேன் ஞா வரிசையில் 1, ஞா வரிசையில் 4, யா வரிசையில் 6, வா வரிசையில் 8. டமாரம், ரம்பம், லண்டன், பிரான்ஸ், டென்மார்க் போன்றவை பிற மொழி சொற்கள். இவற்றை தமிழில் ஒலிபெயர்த்து எழுதுகிறோம். இது எல்லாமே கரெக்டு. என்னது? லாஸ்ட்டு ஒன்று மட்டும் நல்லா பார்த்துங்க. டமாரம், ரம்பம், லண்டன், பிரான்ஸ், டென்மார்க் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிற மொழி சொல். முதல் எழுத்துக்களை சார்ந்து வருவதால் இவை சார்பெழுத்து வகையில் அடங்கும். முதல் எழுத்துக்களை சார்ந்து வருவதால் சார்பெழுத்து வகைகளில் அடங்கும். ஆன்சர் வந்து என்ன? ஆன்சர் ஆப்ஷன் சி. உயிர்மெய் எழுத்து தான் சார்பெழுத்தில் வரும். உயிர் எழுத்தும் மெய் எழுத்தும் முதல் எழுத்துக்களில் வரும். மொத்தம் 30 எழுத்துக்கள். அடுத்து 61வது வினா. 61வது வினாக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ. மொழியின் முதலில் வருபவை. இங்கே நான் கேட்குற கொஷனுக்கு பின்னாடி ஆன்சருக்கு. மொழியின் முதலில் வருபவை ஏ, இறுதியில் வருபவை ஆ. முதலில் இறுதியில் வருவது ஏ. ஓகேங்களா? மொழியின் முதலில் வருபவை ஏ, இறுதியில் வருபவை வந்து ஆ, முதலிலும் இறுதியிலும் வருவது ஏ. இது கூட இன்னும் 2 எழுத்துக்கள் சேர்ந்து வரும், முதலிலும் இறுதியிலும். அது என்னன்னு தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து
குறில் எழுத்தை ஒலிக்கும் கால அளவு அரை மாத்திரை. நெடில் எழுத்துக்கு குறில் எழுத்துக்கு ஒலிக்க என்ன மாத்திரை? அரை மாத்திரை. நெடிலுக்கு வந்து ஒரு 2 மாத்திரை, மெய் எழுத்துக்கள் ஒலிக்குவது 1 மாத்திரை. 62வதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி. இதில் வந்து ராங்காக கொடுத்துருக்கோன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, ஆப்ஷன் வந்து கொஞ்சம் ராங் நினைக்கிறேன். குறில் எழுத்துக்கு வந்து அரை மாத்திரை, ஏக்கு வந்து 1, நெடில் எழுத்தை குளிக்கும் 3 1 3 2 வந்திருக்கணும். ஓகேங்களா, அது ஆப்ஷன்லேயே இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, இது வந்து நோட் பண்ணிக்கோங்க. இதற்கு வந்து மார்க் கொடுத்துக்கோங்கப்பா எல்லாத்துக்குமே. 1 3 2 வந்திருக்கணும். 1 3 2 ஆப்ஷன் ஐ திங்க் இல்லை. அடுத்து அவு என்னும் எழுத்துக்கு டேஸ் என்பது இனமாகும். அவு இப்போ தான் சொன்னேன். ஊ. 63வதுக்கு ஆப்ஷன் சி. ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தெரிவு செய்க. 64வதுக்கு டி. அரினா திருமால், பெரிய ரீ வந்தா தெரிந்து கொள். அரி இது தெரிந்து கொள், சின்ன ரீ வந்தா கடவுளை குறிக்கும் திருமால். அருகில் உள்ளவற்றிற்கும் தொலைவில் உள்ளவற்றுக்கும் இடையில் இருப்பதை சுட்டிக்காட்ட டேஸ் என்ற சுட்டெழுத்து அக்காலத்தில் பயன்படுத்தப்பட்டது. ஊ என்னும் சுட்டெழுத்து. ஆப்ஷன் சி. காவியா இனிமையாக பேசுவாள். இதில் இனிமையாக என்பது பண்பு பெயர். 66வதுக்கு வந்து பி. இனிமையாக என்பது பண்பு பெயர். மொழி இறுதியாக எழுத்துக்கள் தொடர்பான பின்வரும் கூற்றுகளை கவனி. 67வதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ. 1 2 கரெக்டு, 3 தவறு. ஏன்னு பார்க்கலாம். எகர வரிசையில் கே முதல் நே முடிய எந்த உயிர்மை எழுத்துக்களும் மொழி இறுதியில் வராதில்லை. ஓகே. ஓகார வரிசையில் நோ தவிர பிற உயிர்மை எழுத்துக்கள் மொழி இறுதியில் வருவதில்லை. இதுலேயும் நோட் பண்ணிங்க. நோ, கே முதல் நே வரை இதெல்லாம் வந்து இறுதியில் வரதில்லை. நோ என்னும் எழுத்து ஓர் எழுத்து ஒரு மொழியை நோய் என்னும் பொருளில் வரும்னு சொல்லியிருக்காங்க. நோ என்னும் ஓர் எழுத்து நோய் என்னும் பொருளில் வருதா அதை செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. மெய் எழுத்துக்கள் தொடர்பான பின்வரும் கூற்றுகளை கவனி. மெய் என்பது உயிர் என பொருள்படும். மெய் எழுத்துக்களை ஒலிக்க உடல் இயக்கத்தின் பங்கு இன்றியமையாதது. இதில் 18 மெய் எழுத்துக்கள் ஆகும் சொல்லியிருக்காங்க. 68வதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி. 2 3 மட்டும் கரெக்டு. மெய் என்பது உடலை குறிக்கும், உயிரெழுத்து என்பது உயிரை குறிக்கும். அப்போ உடல் இயக்கம் தான் மெய் எழுத்துக்கள். அப்போ 2 3 மட்டும்தான் கரெக்டு. 1வது தவறு. அடுத்து இடுகுறி பொதுப்பெயர். இடுகுறி பொதுப்பெயர் வந்து நமக்கு என்ன வரும்? காடு. சிறப்பு பெயர் கருவேலங்காடு. காரண பெயர் பொதுப்பெயர் அணி. காரண சிறப்பு பெயர் மரங்கொத்தி. 69வதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி. இடுகுறி பொதுப்பெயர் காடு, சிறப்பு பெயர் கருவேலங்காடு, காரண பொதுப்பெயர் அணி, சிறப்பு பெயர் மரங்கொத்தி. கீழ்கண்ட எந்த எழுத்தை இன்று சுட்டாக பயன்படுத்துவதில்லை? கீழ்கண்ட எந்த எழுத்து சுட்டாக இப்போ பயன்படுத்துவதில்லைன்னா ஊதான். அடுத்து ஆயுதம் தொடர்பான பின்வரும் கூற்றுகளை கவனி. 71வதுக்கு ஆன்சர் ஏ. கூற்று 1 2 சரி. முப்புள்ளி, முப்பார்புள்ளி, தனிநிலை, அகேனம் என்ற வேறு பெயர்களும் இதற்கு உண்டு. எதுக்கு? ஆயுதத்துக்கு. நுட்பமான ஒலிப்பு முறையை உடையது, தனித்து இயங்காது. இதுவும் கரெக்டு. தனக்கு முன் ஒரு குறில் எழுத்தையும் தனக்கு பின் ஒரு மெல்லின உயிரெழுத்தையும் பெற்று பெயர் சொல்லின் இடையில் வரும் சொல்லியிருக்காங்க. இது தவறு. இங்கே வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணியிருக்காங்க. தனக்கு முன் ஒரு குறில் எழுத்து என்பது கரெக்டு. தனக்கு பின் வந்து மெல்லின எழுத்து வராது. அப்போது இங்கே ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. 1 2 மட்டும் கரெக்டு. சரியான வாக்கிய அமைப்பினை கண்டறிக. 72வதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ. போர்க்களத்தில் புண்பட்ட வீரர்களுக்கு களத்தில் நீர் தரப்பட்டது. இந்த களம் 2 பாருங்க. போர்க்களம்னா பெரியலா வரணும். களம்னா அந்த இடத்தை குறிக்கும். ஓகேங்களா. அப்போ இந்த லாபம் வந்து களம், இந்த களம் இடத்தை குறிக்கும், இந்த களம் பாத்திரத்தை குறிக்கும். இடுகுறி பொது பெயர். இடுகுறி பொது பெயர் வந்து மரம், சிறப்பு பெயர் மா. காரண பொது பெயர் பறவை, சிறப்பு பெயர் வளையல். ஆன்சர் 73க்கு பி. முதல் எழுத்துக்களாகிய உயிரையும் மெய்யையும் சார்ந்து இயங்குவதால் சார்பெழுத்து என்று சொல்கிறாங்க. முதல் எழுத்தாகிய உயிரையும் மெய்யையும் சார்ந்து வருவதால் அது சார்பெழுத்துன்னு சொல்கிறாங்க. 74க்கு ஆன்சர் ஆப்ஷன் சி. ஆயுதம் என்பது சார்பெழுத்து, இது எல்லாமே வந்து முதல் எழுத்து. இசை என்பதன் இருபொருள். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பாடல், இன்னொன்று புகழ். 75வதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட்டு சுட்டு எழுத்துக்கள் தொடர்பான பின்வரும் கூற்றுகளை கவனி. சுட்டு எழுத்துக்கள் தொடர்பான பின்வரும் கூற்றுகளை கவனி. 1 3 மட்டும் சரி. ஆப்ஷன் பி தான் கரெக்டு.
அகச்சுட்டு சுட்டு எழுத்துக்கள் சொல்லின் உள்ளே இருந்து சொட்டு பொருளை தரும். சுட்டு திரிபு ஆ இ என்ற எழுத்துக்கள் அந்த இந்த என மாறி வரும். புறச்சுட்டு என்பது அவன் அது இச்சொற்களில் உள்ள சுட்டு எழுத்துக்களை நீக்கினால் பிற எழுத்துக்கள் பொருள் தருவதில்லைன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆப்ஷன் அகச்சுட்டுக்கு எடுத்துக்காட்டு. இது தவறு. ஓகேங்களா? இது அகச்சுட்டுக்கான எடுத்துக்காட்டே இல்லை. ஆனால் புறச்சுட்டிலிருந்து சுட்டெழுத்துக்களை பிரித்தால் பொருள் தரும். ஆனால் இங்கே பொருள் தருவதில்லைன்னு கொடுத்துருக்காங்க. அதனால் 1, 3 மட்டும் கரெக்டு. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. இடுகுறி பெயரை கண்டறிக. இதில் இடுகுறி பெயர் எது? மண், பறவை, முக்காலி, மரங்கொத்தி எல்லாமே காரணப்பெயர். சிலப்பதிகாரம் வினா சொல்லை தேர்ந்தெடு. சிலப்பதிகாரம் கூறும் 3 உண்மைகள் யாவை? சிலப்பதிகாரம் கூறும் 3 உண்மைகள் யாவை? இங்கே கரெக்டான வினா எழுத்து யாவையே தான் இருக்கும். சுட்டு எழுத்துக்கள் தொடர்பான பின்வரும் கூற்றுகளை கவனி. 79வதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி 1, 3 மட்டும் கரெக்டு. அண்மை சுட்டு நம் அருகில் உள்ளவற்றை சுட்டுகின்றன. செய்மை சுட்டு தொலைவில் உள்ளவற்றை சுட்டுகின்றன. அண்மை சுட்டுக்குரிய எழுத்து ஆன்னு சொல்லியிருக்கிறாங்க. அண்மை சுட்டுக்குரிய எழுத்து ஆ கிடையாது. ஓகேங்களா? ஈ வரும். இது செய்மை சுட்டுக்கான எழுத்து. அடுத்து 80வது வினா சி ஆப்ஷன். வல்லினம் கசட தபர, மெல்லினம் நனன நமன, இடையினம் எரள வழல. பின்வரும் கூற்றுகளை கவனி. நம் முன்னோர்கள் பெயர் சொற்களை அவை வழங்கும் அடிப்படையில் இடுகுறி பெயர் காரண பெயர் என இருவகைப்படுத்தினர். அனைத்தும் சரி. டிக்கு நம் முன்னோர் சில பொருள்களுக்கு காரணம் கருதாமல் பெயரிட்டு வழங்குவது இடுகுறி பெயர். காரணம் கருதி இட்ட பெயர் நமக்கு காரண பெயர். எல்லாமே கரெக்டு. தென் கொஷின் எப்படி எழுந்தது? நீங்கள் டெஸ்ட் எழுதுனீங்களா? கொஷின் டஃப்பாக இருந்ததா, ஈஸியாக இருந்ததா, எக்ஸாமில் அட்டன் பண்ணுற மாதிரி இருந்ததா, என்ன ஃபீல் கொடுத்துச்சு, நீங்கள் எந்த அளவுக்கு படிச்சிருக்கீங்க, என்னென்னு அனலைஸ் பண்ண முடிஞ்சுதான்னு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட கமெண்ட்ஸ் அடுத்தடுத்து எனக்கு கொஷின் கொடுக்கறதுக்கு கொஞ்சம் உந்துதலாக இருக்கும். நீங்கள் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி உங்களோட மார்க்கையும் தென் கொஷின் எப்படி இருந்ததுன்னு சொன்னீங்கன்னா அடுத்த டெஸ்ட் எழுதுகிறவங்களுக்கு இந்த டெஸ்ட்டை அட்டன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மெய் எழுத்துக்கள் 18உடன் உயிரெழுத்துக்கள் 12ம் சேருவதால் நமக்கு எத்தனை எழுத்துக்கள் தோன்றுகின்றன? 216. 18 + 12 இது உயிர்மெய் எழுத்துக்கள் 216. வன்மையாக ஒலிப்பது கசட தபர, மென்மையாக ஒலிப்பது நெனன நமன, இடைப்பட்டு ஒலிப்பது எரள வழல. 83வதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்து 84 செய்மை சுட்டுக்குரிய எழுத்து ஆ, அண்மை சுட்டுக்குரிய எழுத்து இ. வினா எழுத்துக்கள் தொடர்பான பின்வரும் கூற்றுகளை கவனி. 85வதுக்கு டி தான் கரெக்டு. அகவினா எது ஏன் இச்சொற்களில் உள்ள வினா எழுத்தை நீக்கினால் பொருள் இல்லை. அவனா என்ற சொல்லில் உள்ள வினா எழுத்தை நீக்கினால் பொருள் தரும். அது புறவினா. புறவினா எழுத்துக்கள் சொல்லின் புறத்தே வினா பொருளை தரும். எல்லாமே கரெக்டு. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். கல்லாமையை இல்லாமை ஆக்குவோம். கல்லாமையை இல்லாமை ஆக்குவோம். 86க்கு ஆன்சர் பி தான் கரெக்டு. இடுகுறி சிறப்பு பெயரை கண்டறிக. 87வதுக்கு ஆன்சர் பி. இடுகுறி சிறப்பு பெயர் வாழை. மரம் என்பது இடுகுறி பொது பெயர். அதில் வாழை என்பது இடுகுறி சிறப்பு பெயர். மீன், கொத்தி, வயல், பறவை எல்லாமே காரண பெயரில் வந்துடும். மொழி இறுதி எழுத்துக்கள் பின்வருவன கூற்றுகளை கவனி. 88வதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அனைத்தும் சரி. உயிரெழுத்துக்கள் 12 மெய்யெழுத்துடன் இணைந்து உயிர்மெய்யாக மட்டுமே மொழி இறுதியில் வரும். இந்த எழுத்துக்கள் அதாவது 11ம் பார்த்திங்கன்னா மொழியின் இறுதியில் வரும். என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த கசட தபர இருக்குல்ல, கசட தபர அப்புறம் நான் இந்த எழுத்து 7 எழுத்து தவிர மீதி 11 எழுத்தும் நமக்கு மொழியின் இறுதியில் வரும். இந்த 7 எழுத்து மொழியின் இறுதியில் வராது. இதை வச்சு ஞாபகம் வச்சுக்கிறது ஈஸி, இதை ஞாபகம் வச்சுக்கிறது கஷ்டம். ஏன்னா கேட்டிங்கன்னா கசட தபர வல்லினம் ப்ளஸ் இங்கு இது சேர்த்துட்டிங்கன்னா மொழியின் இறுதியில் வராது. மீதி எல்லா எழுத்துக்களும் மொழியின் இறுதியில் வரும். நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து உயிர்மை தொடர்பான பின்வரும் கூற்றுகளை கவனி. ஆன்சர் ஆப்ஷன் டி. அனைத்தும் சரி. மெய்யுடன் உயிர்குறில் சேர்ந்தால் உயிர்மை குறில், மெய்யுடன் உயிர் நெடில் சேர்ந்தால் உயிர்மை நெடில். உயிர்மை எழுத்துக்களையும் உயிர்மை குறில், உயிர்மை நெடில் என இருவகைப்படுத்தலாம். ஓகே, கரெக்டு. பின்வரும் கூற்றுகளை கவனி. 90வதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி. அனைத்தும் சரி. உயிரெழுத்துக்கள் மெய்யுடன் இணைந்து உயிர் மையாக மட்டுமே சொல்லின் இறுதியில் வரும். அளவிடை எழுத்துக்கள் இடம்பெறும் போது உயிரெழுத்துக்கள் சொல்லின் இறுதியில் வரும். கார்த்திக், ஆங்காங், சுஜித், மார்க்கெட், திலீப்,
மார்ச் போன்றவை பிறமொழி சொற்கள். கார்த்திக் என்பது பிறமொழி சொல். சுஜித் என்பது பிறமொழி சொல். மார்க்கெட் என்பது பிறமொழி சொல். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹாங்காங், திலீப், மார்ச் இது எல்லாமே பிறமொழி சொல். இது கூட நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க. மீதி எல்லாமே வந்து பிறமொழி சொல்லுன்றதே நம்ம மறந்துட்டோம். தமிழ் சொல் தான் நினச்சிட்ருக்கோம். அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. விடியலில் துயில் எழுந்தான். இதில் துயில் என்பது காலப்பெயர். துயில் என்பது காலப்பெயர். திணைப்பெயரோ இடப்பெயரோ தொழிற்பெயரோ வராது. ஒன்றுத்துக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரியலனா முதல்ல எலிமினேட் ஆப்ஷனை யூஸ் பண்ணுங்கள். முதல்ல 4 ஆப்ஷனில் 2 ஆப்ஷன் வந்து கண்டிப்பாக வராதுன்னு முடிவு பண்ணுங்கள். அந்த 2 ஆப்ஷனில் எந்த ஆப்ஷன் வரும், எதுக்கு நீங்கள் அதிகபட்ச ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறீங்களோ அந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்கள். கொஷினுக்கு ஆன்சர் தெரியாத பட்சத்தில். 92க்கு ஆப்ஷன் சி, புத்தகம் என்பது பொருட்பெயர். அணி இலக்கணம் தொடர்பான பின்வரும் கூற்றுகளை கவனி. ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. கவிஞர்கள் தங்கள் கற்பனை திறத்தாலும் புலமையாலும் தாங்கள் இயற்றும் பாடல்களில் அழகை சேர்க்கின்றனர். இதனை விளக்குவது அணி இலக்கணம். அணி என்பதற்கு அழகு என்பதும் பொருள். கவிஞர் தமது கருத்தை சுவையோடு சொல்வதற்கு உதவுவது அணி. மருந்தை தேனில் கலந்து உண்பது போல் கருத்துக்களை சுவைப்படி கூறுவது அணி. எல்லாமே கரெக்டு. கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிவிஷன் டெஸ்ட்டாக இருந்திருக்குன்றதால மாற்றம் கிடையாது. உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். 94க்கு ஆன்சர் பி. அறம்னா வந்து மரத்தை அறுத்தல். இந்த அறம் வந்து பார்த்திங்கன்னா உதவி செய்தல். மனம் வந்து பார்த்திங்கன்னா கவலை. மனம் வந்து வசனம். இந்த மனம் வந்து வாசனை. முதல் எழுத்துக்கள் மட்டும் இடம்பெறும் சொல்லை கண்டறிக. முதல் எழுத்துக்கள்னா உயிரெழுத்து மெய் எழுத்து 30. அந்த முதல் எழுத்துக்கள் மட்டும் இடம்பெறும் எழுத்து 95க்கு ஏ. ஏன்னா ஆ என்பது உயிரெழுத்து, இம் என்பது மெய் எழுத்து. அப்போது முதல் எழுத்து மட்டும் இடம்பெறும் எழுத்துன்னு கேட்டிங்கன்னா ஆப்ஷன் ஏ தான். இலக்கிய மன்ற விழாவில் முகிலன் சிறப்பாக டேஸ் ஆற்றினான், உரை ஆற்றினான். இதில் எந்த ரைன்றதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஒரு பொருளின் இயல்பை மிகப்படுத்தி அழகுடன் கூறுவது. இயல்பை மிகைப்படுத்தினா நமக்கு உயர்வு நவிர்ச்சி. எந்தவித மாற்றமும் இல்லாமல் இயல்பாக வந்தால் அது இயல்பு நவிர்ச்சி அணை. கபிலர் என்ற பெயரின் மாத்திரை அளவு. கபிலர் என்ற பெயரின் மாத்திரை அளவு 3.5. கா இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன மாத்திரை வரும், இது வந்து குறியில் எழுத்து ஒரு மாத்திரை. பி என்பது ஒரு மாத்திரை. லாக்கும் ஒரு மாத்திரை. இரு வந்து அரை மாத்திரை. அப்போது 3 மாத்திரை. அடுத்து ஆயுத எழுத்தை ஒலிக்க ஆகும் கால அளவு. ஆயுத எழுத்துக்கு ஒலிக்கும் கால அளவு அரை மாத்திரை. இதனை தன்மை நவிர்ச்சி அணின்னு சொல்லுவாங்க. எதை இயல்பு நவிர்ச்சி அணியை தான் தன்மை நவிர்ச்சி அணின்னு சொல்லுவாங்க. அவ்வளோதாங்க. சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து 100 கொஷினுக்கு ஆன்சர் நம்ம பார்த்தாச்சு. கண்டிப்பாக நீங்கள் அந்த கொஷின் வந்து அட்டன் பண்ணுங்கள். அதோட டெலகிராம் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். டெலகிராமில் போயிட்டு பாருங்கள். பின் கூட பண்ணியிருப்பேன் நான். அந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள். அப்புறமா வந்து ஆன்சர் கீ செக் பண்ணிங்க. இல்லை எனக்கு டெஸ்ட்டு அட்டன் பண்ணுற அளவுக்கு டைம் இல்லை, எனக்கு வீடியோவில் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னாலும் இந்த அட்லீஸ்ட் இந்த டைம் இல்லாதவங்க அட்லீஸ்ட் இந்த எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவாவது பாருங்கள். கண்டிப்பாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறது உங்கள் மைண்டில் நிற்கும். எக்ஸாமுக்கு ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு உதவியாக இருக்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கப்பா. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் வந்து இதுபோல் டெஸ்ட் இருக்கிறத ஷேர் பண்ணுங்கள். இன்ஸ்டியூட் போகாமல் வீட்டிலே படிக்கிற பசங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கட்டும். உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி. அடுத்த டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 7th இலக்கணம். அது சம்மந்தப்பட்ட டீட்டெயிலாக நான் டெலகிராமில் சென்ட் பண்ணுறேன். நீங்கள் அடுத்த டெஸ்ட்டுக்கு படிக்க ஆரம்பிச்சிடுங்க. ஓகேங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.